வணக்கம். நீங்க இதுவரை நமது வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணிருங்க. நீதிமன்ற நேர்முக உதவியாளர் பர்சனல் அசிஸ்டன்ட்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்குது. இதற்கான சம்பளம், வயது, கல்வி தகுதி, இதற்கான தேர்வு விவரம், எக்ஸாம் சென்டர் போன்ற பல்வேறு விவரங்களை நம்ம இந்த வீடியோல கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியால இருந்து இந்த கால்பர் வந்திருக்குது சுப்ரீம் கோர்ட்ல. ஆனா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் பாத்தீங்க அப்படின்னா சென்னையில தான் எக்ஸாம் சென்டர் இருக்கு. இன்னும் வரும் காலங்கள்ல சுப்ரீம் கோர்ட்டோட அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய கிளை பிரான்ச் சென்னையில வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா அந்த நேரம் உங்களுக்கு நீங்க சென்னையிலேயே ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்ப தொலைவை பார்க்க வேண்டாம். இந்த தகுதி உள்ளவங்க நீங்க அப்ளை பண்ணிருங்க. தொலைவா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுறாதீங்க. இதுக்கான கல்வி தகுதி விவரங்கள்லாம் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்ப்போம். இது ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. குரூப் ஏ மற்றும் பி பணியிடமா இது இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா சேலரி பேசிக்லயே பாத்தீங்க அப்படின்னா 67,700 ரூபாயில இருந்து அதே மாதிரி 47,600 வரை. அதாவது குரூப் ஏக்கு பாத்தீங்கன்னா 67,700ல இருந்து குரூப் பிக்கு பாத்தீங்கன்னா 47,600ல இருந்து அந்த பேசிக்ல உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷனை பாத்தீங்க அப்படின்னா கோர்ட் மாஸ்டர் அப்படிங்கிற ஷார்ட் ஹேண்டுக்கு டிகிரி சட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியணும். டைப்பிங் டெஸ்ட் வேர்டு பர் மினிட் 40 வேர்டுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 5 இயர்ஸ் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை பார்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷு, கம்ப்யூட்டர் டைப்பிங் ஏதோ முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட் டிகிரி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ஷார்ட் ஹேண்டு கம்ப்யூட்டர்ல ஆப்ரேட் பண்ண தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயசு பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட்டுக்கு 18லேருந்து 30 வரையாகும். பர்சனல் அசிஸ்டன்ட்க்கு 18லேருந்து 30 வரை காமனாக எல்லாருக்கும். உங்கள் கேட்டகரி வைஸா ஒரு 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் அப்படிங்கிறது ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? இதுக்கு இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்குங்க. இதில் பர்சனல் மற்றும் சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா முதல்ல கம்ப்யூட்டரில் ஒரு டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் தான் வைப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்கும். அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்கில் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் டெஸ்ட் இருக்கும். ஜிகே, இங்கிலீஷு, அதே மாதிரி மென்டல் எபிலிட்டி, இந்த மாதிரி ஒரு 100 கொஸ்டின் இருக்கும். அதில் நீங்கள் 50 மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதர் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 45 மார்க் எடுத்தால் போதும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் டைப்பிங் டெஸ்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து ஒரு இன்டர்வியூ 30 மார்க் வைக்கிறாங்க. அதில் ஒரு 15 மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹேண்டிகேப்டு மற்றும் ரிசர்வேஷன் கேட்டகரியை சேர்ந்தவங்க 13.5 மார்க்ஸ் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாமினோட பேட்டர்ன் எல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் எழுதிக்கலாம். தமிழ்நாட்டில் சென்னையில் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால சென்னையில் தான் எழுத போறீங்க. ரொம்ப லாங்கெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இங்கே தான். நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபீஸ் 1000 ரூபா கட்டணும். நீங்கள் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிசிக்கல் ஹேண்டிகேப்டு, சுதந்திர போராட்டத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அவங்களோட வாரிசுகளாக இருந்தீங்கன்னா 250 ரூபா ஃபீஸ் கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது 4/12/2024 இருந்து 25/12/2024 வரை அப்படிங்கிற மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. நீங்க தெளிவா போய் ஒரு வாட்டி நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு நீங்க அப்ளை பண்ணிருங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிருங்க.